Title sponsor VCare. Extraordinary problems require extraordinary care. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ashwin Sweets and Snacks. தாவேக்காவுடைய வாக்குகள் அதிகமாச்சுன்னா அது அதிமுகவை வந்து அதிகம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே சென்டரில் சென்னையிலேயும் வந்து தாவேக்கா அதிக வாக்குகள் வாங்கியிருந்தாலும் அது அதிமுகவுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே திமுக அதிமுக இடையிலான போட்டியாக வந்து சென்னை மாறி இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் எங்கே மாறிச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த சென்டருக்குள்ளே அகைன் அஃப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வாக்காளர்களில் ஒரு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோம். இங்கேயும் அந்த ஸ்ட்ராட்டாவாக சப்டிவிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வர்க்க ரீதியிலாக இல்லை வெவ்வேறு விதமான சப்டிவிஷன்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் இங்கேயும் இருக்குது. இங்கே வந்து திட்டமிட்டு அந்த குடியேற்றமே வந்து சமூக அமைப்பின் மூலமாக இல்லை சாதி பின்புலத்தில் அமையறதில்லை. ஆனாலும் அந்த மக்கள் ஏதோ ஒரு வகையில் செறிவாக பரவி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதுக்குள்ளே பலவிதமான விஷயங்களையும் நீங்கள் செய்யணும். ரொம்ப பெரும்பாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறது வேண்டாம், போட்டு என்ன ஆக போகுதுங்கிற ஒரு செக்ஷன் பெருசாக இருந்தாலும் கூட அந்த செக்ஷனை உள்ளே கொண்டு வர இடத்துல விஜய் ரோல் ப்ளே பண்ணாலும் அது டிஎம்கேவை கிராஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லையான்னு ஒரு பார்வை இருக்குது. ஒரு கமல்ஹாசன் வாங்கின இடத்துல அவர் எங்கே அப்பீலிங்காக போனாரோ அந்த இடத்துல நோக்கி இவர் நகர்ந்திருக்கிறாரா? நான் சொல்கிறது இங்கே அர்பனில் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குது. நீங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் பின்னாடி நீங்கள் ஐபிஎஸ் கிட்டே இல்லை தாவேக்கா வேட்பாளர்கிட்டயா கிளாரிஃபிகேஷன் வந்ததுன்னா செந்தில்குமாரா இல்லை தாவேக்கா வேட்பாளர் ஒரு இது இருக்குது. மேபி அவங்களுக்கு இது ஆக்சுவலி வந்து நமக்கு ரூரலாக போகும்போது வந்து அதிமுகவினர் வந்து சில இடங்களில் 3வது இடத்துலலாம் இருக்கிறாங்க. செல்லூராஜ் ஆக்சுவலாக 3வது இடத்துல இருக்கிறார். செல்லூராஜ் அப்படிங்கிறது மற்ற பெயருமே பார்க்கும்போது எல்லாம் அதாவது நீண்ட நாட்களாக இருந்த எல்லாமே வந்து ஒரு ஜெர்க்கு வந்திருக்கு எல்லாத்துக்கும். காரைக்குடியில் பிரபு முன்னிலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இதில் என்னென்னா இந்த டபுள் டிஜிட் நோக்கி அவங்க போகும்பொழுது ஏடிஎம்கேனுடைய அந்த சங்கம் இப்போ ஏபிசி அப்படிங்கிறது சினிமாவுக்கு மட்டும் இல்லை ஓட்டர்ஸ்க்கும் அப்படிங்கிற இடத்துக்கு சார் நகர்த்தினாங்க. அந்த ஏபிசி எங்கே ஃபிட் பண்ணிக்கலாங்கிற இடத்துல இருந்து அவங்களும் வந்திருக்காங்களாங்கிற கேள்வி இருக்குது. இதில் ஏடிஎம்கேவினுடைய அந்த சங்கம் அதாவது ஒரு நியோ ஏடிஎம்கேவாக தன்னை பொசிஷன் பண்ணிக்கணுங்கிற இடத்துல விஜய் கான்ஷியஸாக நடந்திருக்காரோங்கிற ஒரு பார்வை இருந்தது. ஒரு 10 வருடங்கள் நான் ஒரு டைம்லைன் முன்னாடி வச்சுருந்தேன். ரொம்ப கோர்ஸ் கரெக்ஷன்லாம் பண்ணி ஓரளவுக்கு மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணி அது பீப்புளிடம் கிரவுண்டடாக போனாங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ஹெச்டி குமாரசாமியாக விஜய் மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்ன கம்பேரிசன் இது? ஹெச்டி குமாரசாமி அப்படிங்கிறது கொடுத்துருங்களேன். ஓகே, அங்கே அஃப்கோர்ஸ் அவர் வந்து நேரடியாக நீங்கள் ஆன் கிரவுண்டில் ஒரு செக்ஷனுக்குள்ளே அல்லது ஒரு ஏரியாக்குள்ளே சுருங்கிடுவார் நான் சொல்ல வரல. ஆனால் காங்கிரஸோ பிஜேபியோ அவருடைய துணை அப்படிங்கிறது அங்கே ஆட்சியில் அமர்வதற்கு தேவை அப்படிங்கிற இடம் இருக்குது. ஸ்டேட் பிளேயராக ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் நேஷனல் பிளேயர்ஸ் தான். ஸ்டேட் சென்டருக்கே அவங்க பாலிடிக்ஸை நகர்த்தினாலும் கூட அவருடைய டெசிஷன் மேண்டேட் அப்படிங்கிறது சப்போர்ட் வந்தால் தான் ஒரு ஆட்சி அப்படிங்கிற மாதிரி போகும். சில நேரங்கள் அவர் முதல் 2.5 வாங்கி உட்காந்துட்டு ஆட்சியை கவுத்துட்டு போகக்கூடிய ஒரு வேலையும் வரும். அந்த தேர்ட் பிளேயராக அதாவது அமாங் 3 ஈக்குவல்ஸுங்கிற ஒரு டைமென்ஷனாக மாற வாய்ப்பு இருக்குது. 3 பேரும் ஸ்டேட் பிளேயர்ஸாக இருக்கிறது ஸ்டேட்டுக்கு நல்லது அப்படிங்கிற பார்வையிலிருந்து நான் சொல்லியிருந்தேன். கொளத்தூர் தொகுதியினுடைய அடுத்த இது வந்திருக்கு. திமுக வந்து மறுபடியும் லீட் எடுக்க தொடங்கியிருக்காங்க. அதிமுக தமிழக வெற்றி கழகம் வந்து இங்கே 2வது இடத்துல இருக்குது. சென்னையில் வந்து பல தொகுதிகளில் வந்து தாவேக்கா 2வது இடத்துல இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. இது அவங்க ஒரு அர்பன் சென்ட்ரிக் பார்ட்டியாக வந்து போய் சேர்ந்தது தான் காரணமா? இப்போ வந்து புண்ணை வந்து ஒரு விஷயம் சொன்னார், ஒரு நியோ ஏடிஎம்கேவா தன்னை பொசிஷன் பண்ணுறதுக்கு வந்து விஜய் ட்ரை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மையும் கூட. அவர் வந்து திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்ன விஷயத்துல இருந்து அவர் உணர்த்துனது என்ன அப்படின்னா, நான் அதிமுகவோட இடத்துக்கு வர்றேன், அதிமுக இங்கே கிடையாது, நான் தான் மாற்றவர், திமுகவுக்கு மாற்றாவல அதிமுகவுக்கு மாற்றாதான் வந்து ஒருத்தனை பொசிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது விக்கிரவாண்டி மாநாட்டில் அவருடைய பேச்சில் தொடங்கி விக்கிரவாண்டி மாநாட்டப்போவே வந்து இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி திமுகவை வந்து விமர்சித்து விஜய் பேசினதன் மூலமாக இங்கே வருத்தப்பட வேண்டிய இல்லை கவலைப்பட வேண்டிய ஒரு கட்சி வந்து திமுக கிடையாது அதிமுக தான் அப்படின்ற விஷயம் தான் அப்போ வந்து பேசப்பட்டது. ஸோ அந்த இடத்துல வந்து சென்னையில் வந்து அவர் ரீச் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா? துணை முதலமைச்சர் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்காரு முதல் சுற்றுல வந்து. கண்டிப்பாக இல்லை, நிச்சயமாக ஒரு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு விஜய் அவர்கள் சொன்னாலும் அவர் வந்து டார்கெட் பண்ணது முழுக்க பார்த்தீங்கன்னா அதிமுக தான். ஏன்னா அப்படி ஒரு கட்சியே இல்லைன்னு தான் அவர் வந்து சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து அவர் வந்து பொசிஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே அங்கே இல்லை, வேலை செய்யலை, அவங்க வந்து அப்படி ஒரு அமைப்பே இல்லை அப்படின்னு சொன்னது அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. அதிமுக வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா, விஜய் வந்து தங்களோட எப்படியா தான் வந்துருவார், கொடி பறக்குது, கூட்டணிக்கு வந்து அச்சாரம் போட்டாச்சுன்னு சொன்னதை பார்த்தீங்கன்னா இவர் வந்து பலமாக எடுத்துக்கிட்டார். விஜய் பலமாக எடுத்துக்கிட்டு அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக களத்தில் வந்து அடிக்க ஆரம்பித்தார். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு அதிமுக பின்னாடி இது ரொம்ப ஆபத்தானதாக இன்னைக்காவது குறைஞ்சபட்சம் வந்து உணரணும் அதிமுக.
திரு விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து அவங்க வந்து ஒரு சமமான ஒரு நிலையில பார்த்துருந்தா பரவாயில்ல. ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கான ஒரு சக்தி, ஒரு புதிய சக்தி வருவோம், நாங்க எங்களோட சேர்ந்து கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து தனிப்பட்ட தாக்குதல்லாம் விஜய் வந்து நோக்கி வரும்போது அது அவங்க அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வை வந்து ஏற்படுத்துறதா வந்து இந்த ரிசல்ட் நமக்கு வந்து நல்லா தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்த இடங்கள்லாம் இன்னைக்கு ரீப்ளேஸ் பண்ணுகிறதா தாவேக்கான்னு பார்த்தா அது அப்படிதான் போகுது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெக் டு நெக் தான் வராங்க. அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ தாண்டி இருக்காங்க, அதிமுகவை தாண்டி தாவேக்கா போறது அதிக இடங்கள் இரண்டாவது இடத்துல வந்து தாவேக்கா. அப்போ விஜய் சொன்னது இங்க களத்துல வந்து எதிரொலிக்குதா, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்றத வந்து களம் வந்து தீர்மானிக்குதா அப்படின்னும் போது திரு எடப்பாடி அவர்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல்வேறு தோல்விகள் இருக்கும்போது இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வு வந்து ஏற்படுத்தும். ஸோ இப்படி தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் வந்து இருக்கு. நிஜம் சார், இந்த ட்ரெண்டிங் எப்படி பார்க்குறீங்க? சென்னையில் வந்து பல இடங்களில் வந்து தாவேக்கா லீடு எடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. திமுகவை மீறி வந்து தாவேக்கா வந்து சென்னையில் பல இடங்களில் வந்து லீடு எடுக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லும் பொழுது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன், கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தாவேக்கா 2ஆம் இடம் எடுக்கும், அதிமுக 3வது இடம் எடுக்கும் என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, நீங்கள் விஜயுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். கொள்கை எதிரி பாஜக, கலை எதிரி திமுக. அப்போ பாஜகவிற்கு திமுகவும் எதிரி, நானும் எதிரி. களத்தில் யார் எதிரியாக மாறுவது என்ற போட்டி அங்கே கொண்டு போனார். ஒரு யானை மாதிரி பலம் பண்ற ஒரு கட்சியோட முதல்னா தான் நமக்கு பேர் கிடைக்கும். 2வது அந்த கட்சியிலிருந்து வரக்கூடியவங்க சீண்டக்கூடாது. அதிமுக தான் நம்மகிட்ட வரப்போறாங்க அப்படிங்கிற காரணத்தினால அதிமுக சீண்டாமல் விட்டு திமுகவோடு கலப்பணியாட்டு. ஏன்னா அதிமுக என்பது ஆன்டி திமுக, ஏடிஎம்கே என்பது அதிமுக அல்ல, ஆன்டி திமுக தான் ஏடிஎம்கே. அப்ப அந்த வகையில அந்த களத்துல வந்து கொள்கை இல்லாமல் ஆன்டி திமுக என்ற ஒரே கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை தலைமை சரியில்லாத காரணத்தை அவங்களை சுத்தமாக கொண்டு வலிச்செடுக்கணுங்கிற காரணம் நம்ம போன 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்க்கலாம். 2024 இவர் வந்து கூட்டணி வந்து மத்தியில் யாரோட வைக்கல எடப்பாடி. அப்ப யார் வந்து அதை வச்சு பாஜக ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாக்கு வாங்கினுச்சு. எல்லாரும் அது பாஜக வாக்குன்னு நினைச்சாங்க. அப்படி இல்லை, மத்தியிலே பிரதமர் கேண்டிடேட் யார் என்று எடப்பாடி காட்டாத காரணத்தினால ஆலயம் காட்டல, கட்சியும் காட்டல. அப்ப அதனால அந்த வந்து பாஜகத்துக்கு அதிமுக நேரடி ஆதரவாளர்களை தவிர மற்ற அனுதாபிகள்லாம் மாற்றி வாக்களிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சூழ்நிலையை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த தேர்தலோட ஒப்பிடு, இது கலை யதார்த்தம். இப்ப பாருங்க, முருகன் பேடையில் இருக்கிறார். அப்ப பாஜக மீண்டும் டெபாசிட் வாங்காது தனிச்சு நின்றால் என்ற சூழ்நிலையை தமிழ்நாடு மக்கள் எப்போதும் முதல் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதான் சூழ்நிலை. விருதுநகர் தொகுதியில் வந்து விஜய பிரபாகரன் முன்னிலை வைக்க தொடங்கி இருக்கிறார். இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, திமுக அதற்கு பிறகு தாவேக்கா அப்படின்றது வந்து நீங்கள் அதிமுக இது ஸ்டில் இது தபால் வாக்குகளுடைய போஸ்டல் பேலட்ஸினுடைய வாக்குகள் தான். அந்த நமக்கு இவிஎம்ல வந்து இந்த ரிசல்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மீன்ஸ் கண்டினியூ ஆகிறதுக்கு இல்லை, அதில் கண்டினியூ ஆகாது. அதுதான் வந்து கலை யதார்த்தம். ஏன்னா களத்தில் நீங்கள் வந்து இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கட்சி ஓட்டே வந்து இருக்குது. நீங்கள் எவ்வளோ லீஸ்ட் நீங்கள் போனாலும் 1 கோடி வாக்குகள் வந்து 2 பெரிய திராவிட கட்சிகள் இருக்கும், அதிமுக திமுக இருக்கிறதுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக வந்திருக்காங்க. ஒரு புது பிளேயராக வர விஜய் பார்த்தீங்கன்னா இவங்கள விட அதிகமாக உழைச்சிருந்தாருன்னு வச்சுங்க களத்தில். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ எல்லா தொகுதியிலும் வந்து ரீச் பண்ணாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து அனுமதி வாங்கின தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த வார் ரூம் செக்டார்லாம் வச்சு அவ்வளோ க்ளீனாக எல்லாருக்கும் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் போயிட்டே இருந்தது. வெற்றி தோல்வியை தாண்டி அந்த களம் ஆடுறது ஒன்று இருக்குங்களா, அதை இந்த இரு பெரும் திராவிட கட்சிகள் வந்து சிறப்பாக வந்து செஞ்சுருக்காங்க. அந்த இடத்துல நிச்சயமாக வந்து இவங்க ஒரு சுணக்கத்தை வந்து ஏற்படுத்தினாங்க தாவேகா. அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த இவிஎம்ல வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வரும். நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய லீடு வந்து எடுக்க முடியாது. இது தபால் வாக்குகள் வந்து இது உள்ளபடியே நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. திமுக தான் தொடர்ச்சியா முதல் இடத்துல இருக்கும், 2ஆம் இடம் அதிமுக இருக்கும். ஆனா அதிமுகவுக்கு ஈக்குவலாக அதிமுக தாண்டுகின்ற ஒரு சில இடங்கள் வருது. சைதாப்பேட்டெல்லாம் பாத்தீங்கன்னா தாவேகா வந்து முன்னிலையில் வந்து இருக்கிறதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாலும் ஆனா இந்த ட்ரெண்ட் வந்து போகாது, உங்களுக்கு கண்டினியூ ஆகாது. தொடர்ச்சியாக வந்து இருக்கிற களம் வந்து திமுக முதலிடமும் 2ஆம் இடம் அதிமுகவும் 3ஆம் இடம் நிச்சயமாக இவருக்கு வந்து நாம் தமிழர் வந்து இன்னும் ரொம்ப ஆரம்பிக்கவே இல்லைன்றது உள்ளபடியே நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக அவர் வந்து களமாடிக்கிட்டே இருக்காரு.
வெற்றியே தோல்வி அதை பற்றிலாம் கவலைப்படாமல் சரிநீராக 50% பெண்களுக்கும் 50% ஆண்களுக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா அவரோட கேண்டிடேட்லாம் ரொம்ப நல்ல கேண்டிடேட்லாம் வந்து போட்டு தொடர்ச்சியாக களமாடிட்டு இருக்காங்க. மக்கள் ஏன் தொடர்ச்சியாக வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுது. ஸோ இந்த ட்ரெண்ட் செட் இப்படியே போகுமான்றது தெரியாது. நிச்சயமாக இது வந்து மாற்றம் வரும். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. The Chennai Silks in Mega Summer Sale. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.